ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் எங்களோட சேனல் முதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சண்டே vlog பார்க்கலாமா? எங்கள் வீட்டில் எப்போவுமே நாங்கள் சமையல் பண்ணும்போது எங்கள் குட்டீஸ் எங்களுக்கு எப்போவுமே ஹெல்ப் பண்ணுவாங்க. சரியா? அப்போ வந்து நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய செல்ல மகன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சிக்கன் குழம்பு தான். காலைல சிக்கன் குழம்பு தோசையும் தான். ஸோ அதனால் சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெங்காயம் நெய் எண்ணெய் விட்டு அதில் வந்து பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் ஒரு 3 உள்ளியை வந்து சின்னதாக கட் பண்ணி விட்டு வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கிட்டு அப்புறம் என்ன செய்யணும், தக்காளி கொஞ்சம் வந்த பிறகு பச்சை மிளகுலாம் போட்டுட்டு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா பச்சை வாசனை போகிற வதக்குனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா கழுவி வச்சுருக்க அந்த சிக்கனை போடணும். சிக்கனை போட்டுட்டு அது நல்லா வதக்கணும். அந்த இதில் நல்லா ரோஸ்ட் ஆகணும், நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வந்து மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். இந்த தேங்காய், அது பிறகு சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டு வதக்கி மசாலா இது பண்ணது அரைச்சி வச்சது அதில் போடணும். சரியா? அது நல்லா போட்டு வதக்கி நல்லா கிண்டணும். அது நல்லா ஒரு கொதிச்சு வரும்போது நம்ம உப்பு போட்டு அது பிறகு மல்லி இலை போட்டு அதை ரெடியாக்கணும். ஸோ அதை வந்து என்ன செய்யணும்னா ஒரு 3 விசிலுக்கு மூடி நம்ம வந்து இது பண்ணணும். ஓகேவா? அப்புறம் நம்ம என்ன செய்யணும், சிக்கன் மத்தியானத்துக்கு வந்து சிக்கன் பொரித்து கேட்டான் பையன். ஸோ அதனால சிக்கன் பொரிக்கிறதுக்கு வந்து அதுக்குள்ளே மசாலா எல்லாம் ரெடி பண்ணி சிக்கன் பொரிக்கிறதுக்குள்ளே ரெடி பண்ணி அதை பரட்டி வச்சாச்சு. அப்புறம் என்னென்னா காலையில் உள்ள சாப்பாடு செய்யணும்னா, ஸோ அதனால் தோசை தான் சுடுறதுக்கு ரெடியாக இருந்தோம். அப்புறம் தோசையெல்லாம் சுட்டு எடுத்து அதெல்லாம் ரெடியாகி அம்மா அதே நேரத்தில் அண்ணனும் தங்கச்சி அடிக்கடி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இடையில அதை போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது, எல்லாமே செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்னதுன்னா மசாலாலாம் பரட்டி நல்லா வச்சாச்சு. ஸோ தோசை கேட்டுகிட்டே இருந்தோம்மா பசிக்குதுன்னு. ஸோ தோசை சொல்லலாம்னு சொல்லி கரெக்டாக தோசை இங்கே 3 இருக்கும். ஆளுக்கு 3 2 2 தோசை சுட்டு அதை நாங்கள் எல்லாம் ரெடியாகி அப்புறம் சாப்பிட்றதுக்கு எல்லோரும் ரெடியாக இருந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.